ஹேண்டி ஸ்டார் டுடே எபிசோட் செந்திலும் கதிரோ இன்னும் சரவணன் வரலன்ட்டு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னுமே வரல அப்படின்ட்டு கோமதி இருந்துட்டு சரவணன் வேற வரல, உள்ள மயில வேற அழுதுட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலன்றாங்க. அம்மா அதெல்லாம் அண்ணன் வந்துடுமா, நீ பயப்படாதுன்றாங்க. நாங்கள் கூட்டிட்டு வர போனுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சரவணன் வந்துடுறாங்க. ஒரு வேளை ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட போய் முகந்து பாக்குறாங்க. டே நான் குடிச்சிட்டு வந்திருப்பேன் தானே பாக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்றாங்க. இல்லை நான் சும்மான்றாங்க. டே சரவணா வந்துட்டு ஏன்றாங்க. டே நீ எங்கடா இன்னும் காணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு எங்கடா போனேன். இல்லம்மா ஃப்ரெண்டு ஒருத்தன். யாரு? இல்லம்மா வேலை பார்க்குறவன், அதான் பேசிட்டு வந்தான்றாங்க. சரி சாப்பிடு. இல்லம்மா எனக்கு வேண்டாம். சரவணா இப்படி எல்லாம் சொல்லாது, அப்பாவே உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப நீ வேற இப்படி எல்லாம் பண்ணாதடா, வந்து சாப்பிடு வாடா அப்படின்ட்டு உங்களுடைய அம்மா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சரவணன். மயிறு பார்த்தீங்கன்னா உள்ள அழுதுட்டு இருக்கா. வாடா அப்படின்னு நான் வர நடுமான்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க. செந்திலும் சரவணன் ரெண்டு பேருமே சமாதானம் பண்ணி அமுச்சு வச்சிருவாங்க. நான் கூட்டினார போவோம் அப்படின்ட்டு கதிர அமுச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா மயில சாப்பிடு மாமா வரட்டும், நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரவணன் வந்துட்டா வெளியே தான் இருக்கான உடனே மயில் ஓடி வராங்க. மாமா அப்படின்றாங்க. மாமா நான் உங்ககிட்ட பேசணுன்றாங்க. நீ உள்ள போன வரேன்றாங்க. வாங்க மாமா உள்ள போன்னு சொன்னாங்க. அண்ணி நீங்க போங்க, நான் பேசி கூட்டிட்டு வரேன் சரின்னு சொல்லிட்டு மயில் அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க. ஆனா ஏன் இப்படி கோவப்படுற, நீ உள்ள போய் அவங்க கிட்ட பேசினேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. சரவணனும் உள்ள போறாங்க. உள்ள போனதுமே மயில் எவ்வளவோ பேசுறாங்க. மாமா எவ்வளவு ஆசைகளோட கனவுகளோட இருந்தோம், நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகுதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு இப்படி ஆகட்டும் யாரும் நினைச்சு பார்க்கவே இல்லைன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா விஷயங்களும் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அது எல்லாமே அழுது பேசிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் கோவப்பட்டு இருக்காங்க. கட்டி பிடிக்கவும் சரவணன் கை எடுத்து விடுவாங்க. என்ன மாமா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ ஏமாற்றுறதை இது பண்ணிட்டோமே மாமான்றாங்க. ஏமாத்துறது உனக்கு என்ன பெரிய விஷயமா சொல்லி, பொய் சொல்கிறது உனக்கு பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம். என்ன மாமா சொல்கிறீங்க, பின்ன நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை? உன் வீட்டில் நான் விட்டுட்டன்றதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கீங்க. ஒரு கொஞ்ச நாள் போனால் நானே உன்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன், என் கோவமும் தணிஞ்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு நீ பண்ண ஒரு விஷயம் என்றைக்குமே என்னுடைய கோவத்தை தனி இது பண்ணாது அப்படின்றாங்க. மாமா நான் போய் சொல்ல உண்மையில கடிச்சு வருது அந்த கிட்ட போது நிப்பாட்டு. நீ எந்த அளவுக்கு ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு காரியம் பண்ணியிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியான்றாங்க. நான் உன்னை என்ன ஒன்று நினைச்சாலும் இந்த அளவுக்கு மோசமான கேவலமான ஒரு பொம்பளைன்ட்டு நான் நினைக்கலன்ட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா, பின்ன வேற எப்படி பேச சொல்லு அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மயிலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல குமார் அரசியை பார்த்த முதல் நாள்லேருந்து எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்க்குறாங்க. குமார் ஒட்டுமொத்தமாகவே மாறிட்டாங்க. இப்போ அரசியை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியை பற்றின நினப்பு தான் தூங்கினாலே அரசு இல்லாமல் அவங்களால இருக்க முடியல நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமார். இங்கே மயில் பார்த்தீங்கன்னா மாமா என்ன பண்ணுறீங்க, நான் கீழே படுக்கிறேன். இல்லை மாமா நீங்கள் படுக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க மாமா, நான் எந்த தப்பு பண்ணலன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க படுத்துருவாங்க. மயில் விட தூங்காமல் இருப்பாங்க. இன்னும் கதிர கண்ணன் எதிர்பார்க்குறாங்க. என்ன தூங்கிட்டியா? இன்னும் இல்லை, ஆனால் நினச்சா கஷ்டமாக இருக்குது, எல்லாம் சரியாகிட்டோன்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டியா? அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. கதை தூங்கின பிறகு சாப்பிட்டுன்னு அவங்க தூங்கிட்டானான்னு சொல்லிட்டு ராஜியுமே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் எந்திரிக்கிறாங்க. மாமா நான் நைட்டெல்லாம் தூங்கலன்றாங்க. உன்னை தூங்க வேணான்னு யாரும் சொல்லலையே, நீ ஏன் தூங்கலன்றாங்க. மாமா நீங்கள் அப்படி சொன்ன பிறகு எனக்கு எப்படி மாமா தூக்கம் வரும், நான் எந்த ஒரு தப்பு பண்ணல மாமா, அதை நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்கிறீங்கப்ப, எனக்கு பொறுத்த வரைக்கும் நீ தப்பு பண்ணவதான்றாங்க. என் முகத்தில் முடிக்காது, என்கிட்ட பேசாது, வெளியே இருக்கவங்க கிட்ட எப்போ மட்டும் சிரிச்சிட ஜாலியாரு, ஆனால் நான் எப்பயும் உன்னை ஏற்று பண்ண மட்டும் நினைக்காது. எத்தனையோ டைம் நீ பண்ணியிருக்க தப்பு, அப்போல்லாம் நான் உன்னை ஏற்றுருக்கலாம். ஆனால் இந்த முறை கண்டிப்பாக நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் வாழ்க்கையில் உன்னை நான் எப்பயும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மயில் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.